GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை ஒட்டி அந்தந்த மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. அதன்படி மாநிலங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் துணையோடு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். SIR படிவங்களை வீடு வீடாக வழங்கி இடம்பெயர்ந்தவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் பதிவு செய்துள்ளவர்கள், படிவங்களை நிரப்பாதவர்கள், ஆவணங்களை வழங்காதவர்கள் ஆகியோரை கண்டறிந்து திருத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகள், கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே SIR பணியில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஆன்லைனில் பதிவேற்றுவதில் சிரமம் ஏற்படுவதாகவும், சர்வர் மெதுவாக இயங்குவதாகவும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் பணிச்சுமை காரணமாக மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணநகர் சோப்ரா பங்கால்ஜி பகுதியை சேர்ந்த 53 வயதான ரிங்கு தராஃப்தார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கடிதத்தில் என்னால் BLO பணியை செய்ய முடியவில்லை, ஆனால் செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார்கள். நான் எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிப்பதில்லை. நான் மிகவும் சாதாரண மனிதர். என்னால் அவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. இதோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். இது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதொருபுறம் இருக்க, பணிச்சுமை காரணமாக BLO அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மேற்கு வங்க மாநிலம் கிழக்கு பர்த்வான் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் சுக்தேவ் தாஸ் என்பவர் 23ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து பேசிய அவர், வேலை அழுத்தம் மிகவும் அதிகமாக இருப்பதால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. சில சமயங்களில் தலை சுற்றலும் கூட ஏற்பட்டது. வாக்காளர்களிடமிருந்து கணக்கெடுப்பு படிவங்களை சேகரிப்பது நீண்ட நேரம் எடுக்கும். அதன் பிறகு நாங்கள் தரவை ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும். யாராவது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதேபோல் சோனார்பூரில் உள்ள வாக்குச்சாவடியின் BLO தனுஸ்ரீ ஹல்தார் நையா, ஜாய்நகரில் உள்ள வாக்குச்சாவடியின் BLO கமல் நாஸ்கர், வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரை சேர்ந்த BLO முஸ்தபா கமல் ஆகியோர் அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் மருத்துவமனையில் இருந்தபடியே தங்களது BLO பணியை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அச்சம் காரணமாக பொதுமக்கள் சிலர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது பணி சுமையின் காரணமாக BLO தற்கொலை செய்து கொள்வதும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதும் இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.